நம்ம 2026ஆம் ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் சிம்ம ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இது என்னென்னா, நான் சொல்லக்கூடியது பொது பலன்கள் தான். இந்த வருடம் எப்போ பிறக்குது அப்படின்னா, மார்கழி மாதம் 15ஆம் தேதி புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு கார்த்திகை நட்சத்திரம் ரிஷப ராசி, துவாதசி திதி பாலவக்கரணம், சுப யோகத்தில் கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் பிறக்குது. இந்த வருடம் பார்த்திங்கன்னா நிறைய நன்மைகள் இருக்குது. ஆனால் ரொம்ப நிதானமாக பொறுமையாக இதுவும் கடந்து போகும் சொல்லணும். இந்த வருடம் ஒவ்வொரு வருடமும் ஒரு ஸ்லோகம் எழுதுவோம்ல, அது மாதிரி இந்த வருடம் இதுவும் கடந்து போகும். இந்த சிம்மராசியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஜாக்பாட் அடிக்குதுன்னு நான் சொல்ல மாட்டேன். என்ன நிதர்சனமான உண்மையோ அதை நான் சொல்கிறேன். ஆனால் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு உண்டு, உறுதியாக உண்டு. நீங்கள் ஒரு கால சூழ்நிலைகள் சரியில்லை அப்படின்னா எப்போவுமே அப்படியே இருக்காது, எல்லாமே மாறிக்கிட்டே தான் இருக்கும். மாற்றங்கள் ஒன்றே மாறாதது. ஸோ அதனால் நீங்கள் கவலையே பட வேண்டாம். இந்த ராகு கேது பயிற்சி ஆயிட்டாலே நிறைய நன்மைகள் உங்களுக்கு இந்த 2026 அஷ்டமத்து சனி இருக்குது. அது போக ராகு 7ஆம் இடத்துலையும், கேது உங்களோட ஜென்ம ராசியிலையும், குருவும் பார்த்திங்கன்னா 12ல் போய் மறைஞ்சிடுறாரு. அப்போது கிரக சூழ்நிலைகள் பெரிய லெவலில் உங்களுக்கு சாதகமாக இல்லை. இப்போ நான் சொல்லக்கூடிய எல்லா விஷயங்களுமே பொது பலன்கள் தான். உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா அதுக்கு என்னென்னா, உங்களுடைய சுய ஜாதகம் இருக்கும் இல்லையா, ஜனனகால ஜாதகத்தை, அதில் இருக்கக்கூடிய கிரக நிலைகள் இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டு இருக்குது, அதுக்கப்புறம் கோச்சாரத்துடைய நிலைகள், இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை நம்ம சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் 80% கரெக்டாக தான் இருக்கும். இந்த அமைப்பு பார்த்திங்கன்னா, இந்த வருஷம் நான் எதுவுமே சாதிக்க முடியாதா, சக்ஸஸே பண்ண முடியாதா அப்படின்னா அப்படி கிடையாது. இந்த வருஷம் நீங்கள் செய்ய வேண்டியது ஒரே ஒரு விஷயந்தான், செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும். எவ்வளவு பிரச்சனைகள் வந்தாலும் சரி, எவ்வளோ கஷ்டங்கள் வந்தாலும் சரி, எவ்வளோ ஃபெயிலியர் வந்தாலும் சரி, செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணுங்கள். நான் சூப்பராக இருக்குது டைம் அப்படின்னு சொல்ல மாட்டேன். ஆனால் ஒவ்வொரு முடிவுமே ரொம்ப பொறுமையோடு ஹேண்டில் பண்ணணும். மோட்டிவேட்டடாக ரொம்ப பாசிட்டிவாக நீங்கள் வளர்த்துக்கணும். ஒரு தடவை எடுக்கக்கூடிய முயற்சிகள் ஃபெயில் ஆகும், அடுத்ததும் ஃபெயில் ஆகும். ஆனால் அதுக்கப்புறம் சக்ஸஸ்ஸு, அந்த சக்ஸஸ் எப்படி இருக்கும், இமாலய வெற்றியாட்டம் இருக்கும் உங்களுக்கு. அதனால் நீங்கள் கவலையப்பட வேண்டாம். பொதுவாகவே ராகு கேதுக்கள் பரிகாரங்கள் செய்யும்போது அத்தனை துன்பங்கள் உங்களுக்கு கொடுத்துறாது, நிறைய நன்மைகள் கொடுக்கும். முக்கியமாக பார்த்திங்கன்னா, இந்த சிம்மராசியில் கேது இருக்கிறது மன அழுத்தங்களை கொடுக்கும் உங்களுக்கு. மன போராட்டங்கள், அழுத்தங்கள் இது எல்லாமே கொடுக்கும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா, பொதுவாகவே இந்த சிம்மராசிக்காரங்க ரொம்ப பங்க்சுவலாக இருப்பாங்க, டைமுக்கு இருக்கணும். தன்னை மாதிரியே மற்றவங்களும் அப்படி நினச்சிருவாங்க. நீங்கள் நேர்மையாக இருப்பீங்க, பொய் சொல்ல மாட்டீங்க, எல்லா விஷயத்தையும் கரெக்டாக இருப்பீங்க, அது உங்களோட இயல்புங்க. ஆனால் அதே மாதிரியே மற்றவங்கள நீங்கள் எதிர்பார்க்கறது ஒரு என்ன மாதிரியானது, அது பார்த்திங்கன்னா புத்திசாலித்தனம் கிடையாதுல்ல, அது ஒரு முட்டாள்தனம். ஸோ அதனால் நீங்கள் உங்களுடைய நேர்மையை, உங்களுடைய கரெக்டான ஃபாலோ பண்ணுற விஷயங்கள் எல்லாமே உங்களோட வச்சுக்கணும். மற்றவங்ககிட்ட நீங்கள் அதை எதிர்பார்க்கக்கூடாது. நீங்கள் நேர்மையாக இருக்கீங்கன்னா அது உங்களோட குவாலிட்டி. டைமை கரெக்டாக பங்க்சுவலாக நீங்கள் கீப் அப் பண்ணுறீங்கன்னா அது உங்களுடைய குவாலிட்டி. ஸோ மற்றவங்க மேலே அதை திணிக்கும் போது பிரச்சனையாகும், எதிரிகள் உருவாவாங்க. 6 அஷ்டமத்தில் இருக்கிறாரு. அப்போது உங்களோட எதிரி உங்களே பழிவாங்க காத்துக்கிட்டு இருக்காரு. அதனால் கவனமாக இருங்க. நல்ல உபாசனை தெய்வம் பண்ணுங்கள். உங்களுக்கு இஷ்ட தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடெல்லாம் பண்ணிக்கங்க. எப்போவுமே பார்த்திங்கன்னா சிம்மராசிக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா இந்த ராகு கேதுவும் சரி, சனியும் சரி, எவ்வளவு கடுமையான முயற்சிகள் சோதனைகள் கொடுத்தாலும் வெற்றி உங்களுக்கு தான். ஏன்னா சூரியன், அதாவது சிம்மராசினாலே நெருப்பு காரத்துவ ராசி. ஸோ அந்த இடத்துல அது பெருசாக வேலை செய்யாது. ஆச்சு ஒரு 6 மாதம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த 6 மாதத்துக்கு அப்புறம் உங்களுக்கு நிறைய நன்மைகள் இருக்குது. பொதுவாக நிறைய மெடிடேஷன் பண்ணுங்கள். அப்புறம் நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள், பேசக்கூடிய விஷயங்களில் நிதானமாக இருங்க. தேவையில்லாமல் யார்கிட்டையும் பேசாதீங்க. எவ்வளோ உயிர் நண்பனாக இருந்தாலும் நண்பியாக இருந்தாலும் சரி, உறவினர்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் உண்டு, உங்கள் ஃபேமிலி உண்டு, உங்களோட வேலை உண்டு, உங்கள் தொழில் உண்டு. இதோடு நீங்கள் இருந்துட்டிங்கன்னா 2026 ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ஆண்டாக நீங்கள் சமாளிச்சிட முடியும். இல்லை நான் போய் சோஷியல் சர்வீஸ் தான் பண்ணுவேன், அவங்களோட வாழ்க்கையும் முக்கியம் இல்லையா, அவங்களும் பாவம் தானே அப்படின்னு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை பாவம் தானே அப்படிங்கிற மாதிரி மாறிடும். ஸோ அதனால் கவனமாக இருந்துக்கங்க. நான் பொதுவாகவே சிம்மராசிக்காரங்களுக்கு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா,
கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்டு இது பண்ணுறது கம்மி. முக்கியமாக மக நட்சத்திரக்காரங்க அட்ஜஸ்ட் பண்ண மாட்டாங்க. அப்படியே இதாக இருப்பாங்க, கெத்தாக இருப்பாங்க, ஈகோ பார்ப்பாங்க. இதெல்லாம் மாற்றிக்கங்க. நான் வந்து அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ஓகே. ஆனால் மாற்றிக்கங்க. அப்படி இருந்துச்சுன்னா மாற்றிக்கங்க. ஏன்னா உங்களை குறை சொல்லி எனக்கு எதுவுமே ஆக போகிறதில்ல. இதெல்லாம் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு கெட்ட காலத்தில் நன்மையாகி தப்பிச்சிடலாம். தலைக்கு வரது தலைப்பாயோடு போயிடும். அதனால் அது சொல்கிறேன் நான். தொழில் பண்ணலாமான்னா உங்களோட சுய ஜாதகத்தில் தொழில் பண்ணக்கூடிய இடம் நல்லா இருக்கான்னு பாருங்கள். தொழில் ஸ்தானத்துக்கு இப்போ என்ன திசாபுத்தி போகுதுன்னு பார்த்துக்குங்க. இதெல்லாமே பார்த்துட்டு அப்புறம் தொழிலை நீங்கள் பண்ணுங்கள். தொழில் பண்ணுறதுக்கு இது ஏற்ற காலமா அப்படின்னா என்னை பொறுத்த வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டு இப்போ பண்ண வேண்டாம் தான் சொல்லுவேன். அஷ்டம சனி காலகட்டங்களில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வேலை பார்க்குறது நல்லது. ஆல்ரெடி பிஸ்னஸ் போயிட்டுருக்கு அப்படின்னா அதுக்கு அடுத்தது அதை ஏதாவது ஒரு பரிகாரங்கள் செஞ்சு அதை எப்படி கொண்டு போகிறது, ஒரு பார்ட்னர்ஷிப் போட்டு எப்படி கொண்டு போகிறது அப்படிங்கிறத பாருங்கள். அதுக்குண்டான பரிகாரங்களை செஞ்சுக்கோங்க. அஷ்டமத்து சனி வாழ்க்கையில் முடக்காது. உழைக்கிறவங்களுக்கு உழைப்புக்கேற்ற பலனை கட்டாயம் கொடுக்கும். சனி எல்லாத்தோடைய வாழ்க்கையும் ஜீரோ ஆக்காதுங்க. அது என்னென்னா பொய் சொல்கிறவங்கள, அதாவது தப்பு பண்ணுறவங்கள அது எல்லாமே பார்த்து தான் அதுக்குண்டான பலன்களை செய்யும். பொதுவாகவே ஏழரை சனியும் சரி அஷ்டமத்து சனியும் சரி உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் செய்த தவறுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டை கொடுக்கக்கூடிய காலகட்டமாக தான் அது இருக்கும். அப்புறம் அது மிகப்பெரிய லெசனாகவும் இருக்கும், மிகப்பெரிய பாடமாகவும் உங்கள் வாழ்க்கையில் இருக்கும். ஸோ ஒரு கஷ்டத்திலிருந்து ஒரு தோல்வியிலிருந்து கற்றுக்கணும். நீங்கள் பாடம் கற்றுக்கணும். இன்னும் கற்றுக்க தவறுனீங்க அப்படின்னா நிறைய அனுபவிப்பீங்க. அதனால் கவனமாக இருங்க. தொழில் தொடங்குறதுக்கு ரொம்ப ஃபேவரான டைம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது இல்லை தான். ஆனால் நீங்கள் ஆல்ரெடி தொழில் போயிட்டுருக்கு அப்படின்னா அதில் எந்தவித பிரச்சனையும் இருக்காது. உங்களுக்கு பார்த்திங்கன்னா குரு 11ல் 6 மாத காலம் இருக்கார். அதுக்கப்புறம் உங்களுக்கு நன்மை தான். குரு 12ஆம் இடத்துலேருந்து 6ஆம் இடத்தை பார்க்கும்போது கடன் ரீதியாக தொழிலுக்காக கடன் வாங்குறதெல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு சிலர் கடனால் தொழிலுக்காக கடன் வாங்கி கடனால் கஷ்டப்பட்டுருந்தீங்க. அந்த கடனை நிவர்த்தி பண்ணுறதுக்கு ஒரு சோர்ஸ் அப்படிங்கிறது கட்டாயம் உருவாயிரும். இவ்வளோ நாளாக நிறைய கமிட்மெண்ட் பண்ணியிருப்பீங்க. அந்த கமிட்மெண்ட் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக ஃபுல்ஃபில் பண்ணிவிட்டு வரதுக்குண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. சிம்மராசிக்காரங்க தொழில் முடங்கிருச்சு அப்படின்னு கவலைப்படாதீங்க. நல்ல ஒரு சோர்ஸ் வரும். அதே மாதிரி குருபலம் உங்களுக்கு இருக்குது. அதனால் குரு 11ல் இருக்கனால பிரச்சனைகள் இல்லை. 7ஆம் இடத்துல ராகு இருக்காருங்க. அதனால் காலபைரவர் வழிபாடு, சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடு, அதே மாதிரி காளி வழிபாடு, ஞாயிற்றுக்கிழமை ராகு காலத்தில் காளி வழிபாடு, இதை நீங்கள் பண்ணுங்கள். நிறைய நன்மைகள் நடக்கும். அதாவது பிரச்சனைகள் தலைக்கு வர தலைப்பாயோடு போய் தொழிலில் முன்னேற்றம், நிறைய காசு பணமெல்லாம் பார்க்க முடியும். ஆனால் சனி அஷ்டமத்திலேருந்து 2ஆம் இடத்தை பார்த்துறாரு. அதனால் பணம் வரதில் எந்தவித தடையும் கிடையாது. கடுமையாக உழைக்கணும். ஆனால் இழுபறியாகி கிடைக்கும். அதே நேரத்தில் லேட்டாகி கிடைக்கிறது மட்டும் கிடையாது, கட்டாயம் அது கிடச்சே தீரும். நீங்கள் ஒரு தடவைக்கு 2 தடவை முயற்சி பண்ணணும், கூடுதலாக முயற்சி பண்ணணும். ஒரு டைம் படியேறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இந்த அஷ்டமத்து சனி காலத்தில் ஒரு 4-5 டைம் சேர்த்து ஏறுற மாதிரி இருக்கும். அதை நீங்கள் என்னென்னா எக்ஸசைஸாக நினச்சிட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு பிரச்சனையே இல்லை, மன கஷ்டமும் கிடையாது. அதே மாதிரி இந்த கேதுக்கு பார்த்திங்கன்னா சந்திரன் மேலே கேது போகும்போது தாயாருடைய உடல்நிலை பாதிக்கும். அதனால் அதாவது ரொம்ப கவனமாக இருங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு 6 கூடையவர் அஷ்டமத்தில் இருக்கார். நீங்கள் வேலை பார்க்கக்கூடிய இடத்துல பார்த்திங்கன்னா உங்களை சோதிக்கிறதுக்கு நீங்கள் என்னென்னா காலையில் எந்திரிச்சு அப்பாடா ஜோசியர் சொல்லிட்டாரு நம்ம மோட்டிவேட்டடாக இருப்போம்னு சொல்லிட்டு பாசிட்டிவான அப்ரிமேஷன்ஸில் சொல்லி உங்களை நீங்களாக பாசிட்டிவாக மாற்றி நல்லா மோட்டிவேட் பண்ணிவிட்டு அப்படியே அப்படின்னு சொல்லி போய் ஒரு இடத்துல வேலையில் போய் உட்காருவீங்க. உங்கள் உத்தியோகத்தில் போய் உட்காருவீங்க. உங்களை டென்ஷன் படுத்துறதுக்குன்னே ஆட்கள் வருவாங்க. அவங்கக்கிட்டேருந்து தப்பிச்சிருங்க. வேறு வழி இல்லை. அஷ்டமத்து சனியில் இதெல்லாம் எதிர்கொண்டு ஆகணும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் ஜாஸ்தியாக இருக்கும், முடியல அப்படிங்கிற அளவுக்கு இருக்கும். ஆனால் வாலண்டரியாக நீங்களே அனுபவிச்சிட்டிங்கன்னா ஒர்க் ப்ரெஷரை அனுபவிங்க. ஏன்னா உத்தியோகத்தில் பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகளை கொண்டு வரணும். அதுக்கு உத்தியோகத்தில் ஒர்க் ப்ரெஷரை அனுபவிச்சுட்டு போகிறதே பெட்டர். ஆனால் இப்போ நீங்கள் பண்ணுறதுக்கு இந்த சனி முடிஞ்சதுக்கப்புறம் அது பல மடங்கு நன்மைகளாக மாறும் உங்களுக்கு. அதனால் கவலைகள் வேண்டாம். அதே மாதிரி வெளியில் பேசக்கூடிய இடத்துல, அதாவது உத்தியோகத்தில் வேலை ஒரு பக்கம் இன்னொருத்தரை பற்றி பேசுகிறது, உங்களுடைய ஃபோன் ட்ராப் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும். ஃபுல்லாக அவேர்னஸாக இருக்கணும்.
ப்ரொடெக்ஷனாக அதாவது பாதுகாப்பாக இருக்கணும், அவேர்னஸாக இருக்கணும். எப்போவுமே வந்து அலர்ட்டாக இருந்துக்கிட்டால் பிரச்சனையே கிடையாதுங்க. யாரை பற்றியும் யாருக்கிட்டையும் நீங்கள் பேசாதீங்க. நீங்கள் பேசாத வார்த்தைகள் எல்லாமே திரிச்சு பேசப்படும். நீங்கள் ஒரு விஷயம் வந்து ஒருத்தங்களுடைய இது வந்து பார்த்திங்கன்னா சொல்கிறீங்க அப்படின்னா மற்றவங்களுடைய நன்மைக்காகவும் அவங்களோட வளர்ச்சிக்காகவும் தான் சொல்கிறீங்க. ஆனால் அதை அவங்க புரிஞ்சுக்கணும் இல்லைங்களா? ஸோ அவங்க அதை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அதுதான் பிரச்சனையாகும். அதனால தான் நீங்கள் கஷ்டப்படுவீங்க. ஸோ அதனால் இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா சனி வாக்கு ஸ்தானத்தை பார்க்குறதுனால அப்படியே பேசாமல் மௌன விரதம் இருந்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பர். நீங்கள் வந்து எந்த விரதம் இருந்தாலுமே மௌன விரதம் இருந்தால் சூப்பர். ஆனால் இன்றைய காலகட்டத்தில் அந்த மாதிரி இருக்க முடியாது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருந்துக்கணும். உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்காக இருந்தாலும் சரி, தொழில் ரீதியாக இருந்தாலும் சரி, நிறைய நன்மைகள் இருக்குது. அதெல்லாம் கவலைப்படாதீங்க. படிக்கக்கூடியவங்களுக்கு படிப்பில் நல்ல அமைப்புகள் இருக்குது. நீங்கள் நினச்ச விஷயங்களெல்லாம் சாதிக்கக்கூடிய அமைப்பு, நல்ல மார்க் எடுத்து பாஸ் ஆகிறது, முன்பை விட நல்ல ஆர்வம் வர்றது, தன்னிலை உணர்ந்து படிக்கக்கூடிய விஷயங்கள், இது எல்லாமே இருக்குது. அதனால் கவலையே பட வேண்டாம். சில பேருக்கு வந்து நல்ல ரேங்க் எடுத்து பிளேஸ்மெண்ட் ஆகிறது, அதே மாதிரி சில பேருக்கு வந்து கவர்மெண்ட் போஸ்டிங் கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள், சில பேருக்கு வந்து என்னென்னா அரசாங்க பதவி கிடைக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் இருக்குது. முக்கியமாக இந்த சிவில் சர்வீஸ் எழுதியிருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க. 7 சனி, அஷ்டமதி சனி, அதே மாதிரி குரு, இதெல்லாம் ஒதுக்கி வச்சுருங்க. ஆனால் உங்களுக்கு 3ஆம் இடத்த குரு பார்க்குறாரு. இன்டர்வியூ, அதே மாதிரி வேலை, ரிட்டன் எக்ஸாம்ஸ் எல்லாமே அதுதான் சூப்பராக இருக்குது. கம்யூனிகேஷன் ஃபீல்டு, ஐடி ஃபீல்டு, இதெல்லாம் சூப்பராக இருக்குங்க. இந்த துறையை சம்மந்தப்பட்டவங்களாம் ரொம்ப ரொம்ப சாதிக்க முடியும். அதே மாதிரி இந்த ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்குலாம் இது சூப்பர் டைமு. காசு பணத்தை நல்லா குவிச்சிடலாம், அந்த மாதிரி டைம் தான் இது. அதே மாதிரி வந்து ஒரு நல்ல போஸ்டிங்கில் போய் உட்கார்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. படித்து முடித்தோடனே வேலைக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறவங்க எல்லாமே இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். செல்ஃப் கான்ஃபிடென்ட்டோட இன்டர்வியூ அட்டன் பண்ணுங்கள். கட்டாயம் உங்களுக்கு கிடைக்கும். நல்ல அனுகூலமான அமைப்புகள் தான் இந்த சிம்மராசிக்கு இருக்குது. அதனால் நீங்கள் கவலைப்பட வேண்டாம். அதே மாதிரி வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள், குரு 12ல் வந்தோன்னா ஒரு விரயம் இருக்குது. சுப விரயமாக மாற்றிக்கங்க. 12ஆம் இடத்துலேருந்து 4ஆம் இடத்தை பார்க்குது. வாகனம் வாங்கக்கூடியது, லக்ஸுரி கார் வாங்கக்கூடியது, இடம் வாங்கி போடுறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி அமைப்புகள்லாம் இருக்குது. மார்ச் மாதத்துக்கு மேலே வந்து செவ்வாயும் ராகுவும் சேருது. 4ஆம் இடம்ங்கிறது வாகனம், ராகு சேருது. வாகனத்தில் தொந்தரவு, வாகனத்தை செக் பண்ணாமல் எடுக்கக்கூடாது. அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது பாதுகாப்பாக போகணும். ஹெல்மெட் போட்டு போங்க. விபத்து கண்டவங்கெல்லாம் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கவனமாக இருக்கணும். இந்த செவ்வாயும் சனியும் வந்து அஷ்டமத்தில் உங்களுக்கு கிரகச்சேர்க்கை இருக்குது. எப்போது மே மாதம், ஏப்ரல் மே மாதம் இந்த டைமில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். என்ன கவனமாக இருக்கணும் அப்படின்னா, உங்களுடைய சுயஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்துருக்கு அப்படின்னா ஆல்ரெடி போராட்ட வாழ்க்கையாக இருக்கும். இப்போ அது சேரும்போது இன்னும் கடுமையாக கோச்சாரத்தில் சேரும்போது கவனமாக இருக்கணும். இல்லைன்னா கடுமையான ஒரு போராட்டத்தை கொடுத்துரும். அதனால் ஹெல்த் ரீதியாக ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது, வண்டி வாகனங்களில் போகும்போது பிரச்சனைகள் இருக்குன்னா அவாய்ட் பண்ணிடுங்க. மைண்டு சரியில்லை அப்படின்னா வண்டி ஓட்டாதீங்கன்னு தான். இல்லைன்னா நீங்கள் கஷ்டப்படுறது இல்லாமல் ஆப்போசிட்டில் வரவங்களோட வாழ்க்கையும் கேள்விக்குறியாக்கிடுவீங்க. அதனால் கவனமாக இருந்துக்கோங்க. ஒரு பாதிப்பு ஏற்படும் போது நம்மளோட போனால் பிரச்சனை கிடையாது, மற்றவங்களையும் சேர்ந்து ஏன் கஷ்டப்படுத்தணும்? அதனால தான் மனசு கஷ்டமாக இருக்கிறது, மனநிலை தெளிவாக இல்லை அப்படின்னா வண்டி வாகனங்களை ஓட்டாதீங்க. முக்கியமாக ஒரு பிஸ்னஸ் ட்ரிப்பாவோ ஒரு உத்தியோகம் ரீதியாகவோ நீங்கள் அர்ஜென்ட்டாக போகணும் அப்படின்னா செல்ஃப் ட்ரைவ் பண்ணிவிட்டு லாங்காக வந்து நீங்கள் நைட் டைமில் ட்ராவல் பண்ணாதீங்க. முடிஞ்சால் பஸ்ஸோ இது செல்ஃபை ட்ரைவ் நீங்கள் செல்ஃப் ட்ரைவ் பண்ணாதீங்க. நீங்கள் ஒரு ஆக்டிங் டிரைவரை போட்டு போங்க. பஸ்ஸு போங்க, இல்லைன்னா ட்ரெயினில் போங்க, முடிஞ்ச ஃப்ளைட்டில் போங்க, எப்படி வேணால் போங்க. செலவாகுதுன்னு பார்க்காதீங்க. சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும். நீங்கள் காசை சேர்த்துறேன்னு சொல்லிட்டு நீங்களே பண்ணிட்டு போனீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு சேதாரங்கள் ஆகும். அதனால் கவனமாக இருக்கணும். முக்கியமாக சர்ஜரி கண்டம், மருத்துவ செலவு இதெல்லாம் இருக்குது. அதனால் ஹெல்த் ரீதியாக ஏதாவது ஒரு பிரச்சனைனா இமீடியட்டாக அதை நீங்கள் பார்த்துக்கிறது தான் நல்லது. திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னு பார்த்தா இந்த வருடம் வந்து பார்த்திங்கன்னா 7ல் ராகு தான் இருக்குது. ராகு திசை நடக்கிறவங்களுக்கு திருமண பிராப்தம் இருக்குது. மற்றபடி கோச்சாரத்தில் குருபலம் இல்லை, பெரிய லெவலில் இல்லை. அதனால் திருமண பிராப்தம் அப்படிங்கிறது பெருசாக உங்களுக்கு இதாக கிடையாது. 6 மாதம் வரைக்கும் தான் குருபலம் இருக்குங்க. குரு வந்து 11லேருந்து 7ஆம் இடத்தை களத்திரஸ்தானத்தை பார்க்குறாரு. 6 மாத காலம் இருக்குது. 6 மாதத்துக்கு அப்புறம் குருபலம் உங்களுக்கு இல்லை. இந்த வருடம் பெருசாக அது உங்களுக்கு கிடையாது. அதே மாதிரி புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு வந்து குரு பார்வை இருக்கான்னு பார்க்கணும். அதுவும் குரு பார்வை
பெருசாக இல்லை, சனியோடைய பார்வை தான் இருக்குது, ஜூன் மாதம் வரைக்கும் தான் இருக்குது. அதனால் குரு பார்க்குற டைமுக்குள்ளே வந்து உங்களுக்கு புத்திர பாக்கியம் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கணவன் மனைவி பிரச்சனைகள் வரதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. ஏன்னா உங்களோட ராசியில் கேதுவும் 7ஆம் இடத்துல ராகுவும் இருக்குது, 6 கூட அஷ்டமத்தில் இருக்கார். அதனால் கணவன் மனைவியுடைய பிரச்சனைகள் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. சண்டை சச்சரவுகள் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனும் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்லக்கூடிய காலகட்டம் இது. ஸோ அதனால் அனுசரணையாக இருந்துக்கங்க. இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வர்றதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. அப்புறம் சம்டைம் வந்து ஒரு சின்ன பிரச்சனையாக இருக்கும், அது வந்து பெரிய வாக்குவாதத்தில் முடிஞ்சிடும். சிம்பிளாக சாரி கேட்டு அட்ஜஸ்ட் பண்ணி போயிருங்க. இந்த சிம்மராசிக்காரங்களுக்கு அதுதான் வராது, அட்ஜஸ்ட் பண்ணுறது, சாரி கேட்குறது, இதுதான் வராது. இது பண்ணீங்க அப்படின்னா பிரச்சனை இல்லாமல் போயிடும். இல்லை அப்படின்னா வேறொரு நபருடைய தலையீடு வந்துடும், கோர்ட்டு கேஸு பஞ்சாயத்தெல்லாம் போகும். எதுக்கு? இது சின்ன பிரச்சனையாக இருக்கும்போது அவாய்ட் பண்ணிவிட்டு போயிருங்களேன். முக்கியமாக வந்து 5ஆம் இடத்துக்கு வந்து உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துக்கு வந்து சனியோடைய பார்வை இருக்கனால நீங்கள் விரும்பக்கூடிய ஒரு நபரே உங்களுக்கு துரோகம் செய்கிறது, முக்கியமாக காதல் விஷயங்களில் மனக்கசப்பாகி பிரேக்கப் ஆகிறது, இதனால் செமையாக மன உளைச்சல் ஆகிறது, அதாவது வேறு நிலைக்கெல்லாம் கொண்டு போய் உங்களை தள்ளுறது, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தும். ஆனால் வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, காசு பணம் இருக்குது, நீங்கள் பெரிய லெவலில் சக்ஸஸ் பண்ணுறீங்க, கெரியரில் பெரிய லெவலில் க்ரோத் ஆகி வரீங்க அப்படின்னா 1000 காதல் உங்களை தேடி வரும். 1 அல்ல 2 அல்ல, பல காதல்கள் உங்களை தேடி வரும். ஆனால் எந்த ஒரு விஷயமும் சாதிக்காமல் இருந்தீங்க அப்படின்னா எந்த காதலும் நீங்கள் செத்தாக கூட வரமாட்டாங்க. அதனால் இதை கவனத்தில் வச்சுக்கோங்க. உங்களுக்குன்னு வாழணும், உங்களை நம்பி இருக்கவங்களுக்காக வாழணும். உங்களுக்கு துரோகம் செஞ்சுட்டு உங்களை வேண்டான்னு ஒதுக்கிட்டு போகிற ஒரு நபருக்காக நீங்கள் எந்த ஒரு முடிவுமே எடுக்கக்கூடாது. அவங்களுக்கு வந்து ஒரு இது கிடையாது, உங்களோட வாழ்கிறதுக்கு ஒரு குடிப்பினை இல்லை அப்படிங்கக்கூடிய மைண்ட் செட்டப்புக்கு நீங்கள் வந்துடணும். ஸோ சனி வந்து 5ஆம் இடத்தை பார்க்கறதுனால இது மாதிரி பல பிரச்சனைகளை கடந்து வரணும். காதல் மட்டும்தான் வாழ்க்கை இல்லை. அதனால் அதை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அதே மாதிரி பூர்வீக சொத்துக்களில் வில்லங்கங்களில் இழுபறி நிலைகளை ஏற்படுங்க. அதே மாதிரி வழக்குகளில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபேவராக மாறுமான்னு கேட்டால் இழுபறியாகும். வழக்குகள்லாம் வந்து இந்த கேஸ் வந்து இப்போ முடிஞ்சிடும் நினச்சிட்டு இருப்பீங்க, மறுபடியும் வாய்தாவை தள்ளி போட்டு உங்களை டென்ஷன் படுத்துறதுக்கு தான் அமைப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப ரொம்ப கவனமாக இருங்க. உயில் சொத்துக்களில் வந்து திடீர்னு ஒரு அதிர்ஷ்டம் இருக்குது. சனி வந்து எப்போல்லாம் 2ஆம் இடத்தை பார்க்குதோ காசு பணத்தை சம்பாதிக்க முடியும். நீங்கள் நினச்ச அளவில் காசு பணம் வந்துருங்க. அதே நேரத்தில் உயில் சொத்துக்கள், பினாமி சொத்துக்கள்லாம் வரும். அதே மாதிரி தந்தையாருக்கு ஆயுள் கண்டம், அதே மருத்துவ செலவு, இது எல்லாமே இருக்குது. தாய் வழி சொத்துக்கள் வந்து சேரக்கூடிய அமைப்புகள் இருக்குது. தாய்வழி சொத்துக்கள், அதே மாதிரி தாய்வழி உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டடாக இருக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா அரசாங்கத்துறையில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும். லஞ்ச லாவணியங்களை சுத்தமாக அவாய்ட் பண்ணுறதா நல்லது. லஞ்ச லாவணியங்களை ஈடுபட்டீங்க அப்படின்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட்டு கை மேலே கிடச்சிரும். உயர் அதிகாரிகள் தான் வாங்க சொல்லியிருப்பாங்க, நீங்கள் போய் வாங்குவீங்க, அது உங்களுக்காக இருக்காது. ஆனால் ஜெயிலுக்கு போகிறது நீங்களாக இருப்பீங்க. அதனால் கவனமாக, அதாவது 24 ஹவர்ஸும் கவனமாக இருக்கணும், எச்சரிக்கையாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அதுக்கு உண்டான பனிஷ்மெண்ட் அனுபவிச்சிருவீங்க. அதனால் ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. அதே மாதிரி கலைத்துறை சார்ந்தவங்களுக்குலாம் நெகட்டிவ் பப்ளிசிட்டி ஈஸியாக கிடைக்கும். பொதுவாகவே சிம்ம ராசியில் கேது இருக்கனால கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு நிறைய வாய்ப்புகள் கிடைக்கும். நல்ல ஃபேமஸ் ஆவீங்க. அது நெகட்டிவோ பாசிட்டிவோ, ஆனால் ஃபேமஸ் ஆயிடுவீங்க. அது மூலிமா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு, நல்ல காசு பணம் சம்பாதிக்கிறது. கலைத்துறை சார்ந்தவங்களுக்கு மிகப்பெரிய லெவலில் யோகம் இருக்குது. பெண்களை பொறுத்த வரைக்கும் உங்கள் கணவர்கிட்ட அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கங்க. உறவுகளிடையே வந்து சண்டை சச்சரவுகள் வரும். நீங்கள் ஒரு விஷயத்த பண்ணுறதுக்கு வீட்டில் இருக்க நபர்களே முட்டுக்கட்டையாக நிற்பாங்க. இது எல்லாத்தையும் நீங்கள் தாண்டி தான் வந்தாகணும். ஒரு கஷ்டமான சூழ்நிலைகளை செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணி கண்டிப்பாக வந்துடுவீங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. எல்லா விஷயத்தையும் பொறுமையாகவும் நிதானமாகவும் கடைபிடிக்கணும், கையாளணும். நிறைய வந்து தியானம் பண்ணுங்கள். பிடித்த கடவுளை, பிடித்த மந்திரங்களை, இல்லை பிடித்த விஷயங்களை மனசை கொண்டு போய் செலுத்துங்க. அதாவது கல்யாணம் ஆன பெண்களுக்கு தான் கூடுதலாக நான் சொல்கிறேன். இந்த காலகட்டத்தில் மனசு ரொம்ப இறுக்கமாகவும் கஷ்டமாகவும், ஏதோ இனம் புரியாத கவலை, அந்த கவலையை வீட்டில் சொல்ல போனால் அதுவே வந்து பிரச்சனையாகி இன்னும் கூடுதல் கவலை. இல்லை நீங்கள் வீட்டில் உங்கள் கணவரோட வந்து சண்டை போடுறீங்க அப்படின்னா அதை போய் வெளியில் மற்ற நபர்கள்கிட்ட ஷேர் பண்ணாதீங்க. இது எல்லாமே உங்களுக்கு பிரச்சனையாக வரும். சிம்மராசியில் இருக்கக்கூடிய பெண்கள் ஒவ்வொரு நொடியுமே ரொம்ப கவனமாக இருக்கிறதா நல்லது. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட உங்களோட பிரச்சனைகளை தேடாதீங்க. முக்கியமாக சோஷியல் மீடியாவில், இன்ஸ்டாவில் இன்ஃப்ளூயன்சராக இருக்கிறவங்க எல்லாருக்குமே வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறது என்ன அப்படின்னா,
கவனமாக இருங்க. அறிமுகம் இல்லாத நபர்கள்கிட்ட பேசுகிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அவங்க மூலிமா எவ்வளோ விஷயங்கள் கிடைக்கிறதா இருந்தாலும் சரி, அது வேண்டாம். ஒருத்தர் நமக்கு ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா, ஏன் செய்கிறாங்க, எதுக்கு செய்கிறாங்கன்னு யோசித்து பார்த்து அப்போ செய்யுங்க. நீங்கள் பாட்டுக்கு ஃப்ரீயாக பேசுகிறீங்க அப்படின்னா, அதனால நீங்கள் பிளாக்மெயில் செய்யப்படுவீங்க. அதை வந்து வீட்டில் வந்து ஷேர் பண்ண முடியாமல் மன உளைச்சல் ஆவீங்க. இதெல்லாம் தேவையே இல்லாதது. அதனால் ரொம்ப ரொம்ப கூடுதல் கவனமாக இருங்க. கணவர்கிட்ட ரொம்ப ரொம்ப அட்ஜஸ்ட் பண்ணி போய்க்கோங்க. அஷ்டமத்து சனி இருக்குது, அது பெண்களுக்கு மாங்கல்ய ஸ்தானமாக இருக்குது. கணவருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். அதே மாதிரி நிறைய மெடிடேஷன் பண்ணிட்டாலே இந்த பிரச்சனைகள்லேருந்து நீங்கள் வெளில வந்துடுவீங்க. முக்கியமாக வந்து பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகள், நீங்கள் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனி இருக்குது, உங்கள் ராசியில் ராகு கேது இருக்குது. பொதுவாகவே கால சூழ்நிலை, கோச்சார நிலை எதுவுமே உங்களுக்கு சாதகமாக இல்லை. சாதகமாக இல்லைன்னா ஜெயிக்க முடியாதுன்னு தான் அர்த்தம். ஸோ நீங்கள் ஆல்ரெடி ஒரு அரசியல்வாதியாக, ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ எப்படி இருந்தாலும் உங்கள் மேலே திடீர்னு ஒரு கேஸ் வரும், ஒரு குற்றச்சாட்டு வரும். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கோர்ட்டு கேஸுன்னு நீங்கள் மீட் பண்ணி தான் ஆகணும். மக்களிடையே வந்து உங்களுக்கு நல்ல வரவேற்பு கிடைக்காது, அதிருப்தி ஆகும். மக்கள் வந்து உங்கள் மேலே அதிருப்தியாக இருப்பாங்க, நல்ல பேர் கிடைக்காது, ஒரு சப்போர்ட் கிடைக்காது. கட்சி தலைமையிடம் உங்களுக்கு வந்து ஒரு இது ஃபேவர் பண்ணாது, அவங்க உங்களை பாதுகாக்க மாட்டாங்க, ஒரு சீட்டு கேட்டால் உங்களுக்கு ஒரு பொறுப்பு கொடுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பல பிரச்சனைகள், சிக்கல்களை கையாளுற மாதிரி இருக்குது. இதுக்கெல்லாம் நீங்கள் பரிகாரம் தான் பண்ணணும். அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் இறை வழிபாடு, யாகங்கள், வேள்விகள், பரிகாரங்கள் இதெல்லாம் பண்ணிங்க அப்படின்னா இருக்கக்கூடிய இடத்த வந்து நீங்கள் தக்க வச்சுக்கலாம். மேலும் மேலும் வளர்ச்சி அடைய முடியும். எலெக்ஷனில் நீங்கள் வெற்றி பெற முடியும். இது ஏதாவது உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே காசு, பணம் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்துக்குமே நல்லா இருக்குது. ஆனால் நீங்கள் உறவுகள்கிட்ட ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். முக்கியமாக உங்கள் மனசை கண்ட்ரோலாக வச்சுக்கிட்டு பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். இந்த 2026 வந்து பொறுமையாக ஹேண்டில் பண்ணாலே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. இறை வழிபாடு அதிகமாக பண்ணிக்கணும். தெய்வ பலம் வந்து ரொம்ப குறைவாக இருக்கனால தெய்வ பலத்தை அதிகப்படுத்திக்கங்க. நீண்ட தூர பிரயாணங்கள் போகிறது, முக்கியமாக வெளிநாடுகளுக்கு வேலைக்கு செல்லக்கூடிய அமைப்புகள்லாம் இருக்குங்க. இந்த சொத்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வந்து இழுபறியாக இருந்தாலும் அதுவுமே உங்களுக்கு சாதகமாக வந்து சேர்றதுக்கு உண்டானது. ரியல் எஸ்டேட் பண்ணுறவங்களுக்குலாம் இது ரொம்ப ரொம்ப சூப்பரான காலமாக தான் இருக்குது. இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க, கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நேயர்களுக்கு நமஸ்காரம். நான் கரூர்லேருந்து வல்சலா பணிக்கர், பிரசன்ன ஜோதிடர். இன்றைக்கி நம்ம 2026 ஆண்டு புத்தாண்டு ராசி பலன்கள் கன்னி ராசிக்கு எப்படி இருக்குன்னு பார்க்க போகிறோம். இந்த 2026 ஆண்டு எப்போ பிறக்குது அப்படின்னா மார்கழி மாதம் 15ஆம் நாள் புதன்கிழமை நள்ளிரவு 12 மணிக்கு, கார்த்திகை நட்சத்திரம், ரிஷப ராசி, துவாதசி தீதி, பாலவகரணம், சுபயோகம், கன்னியா லக்னத்தில் இந்த வருடம் வந்து பிறக்குது. இப்போ நான் சொல்லக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா பொது பலன்கள் தான். ஆனால் உங்களுக்கு 100% அக்யூரேட்டான பலன்கள் வேணும் அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் இருக்குது இல்லைங்களா, அதில் கிரக நிலைகள், அப்புறம் கோச்சாரத்துடைய கிரக நிலைகள் இப்போ என்ன திசாபுத்தி போயிட்டு இருக்குது, இது எல்லாத்தையுமே நம்ம கால்குலேட் பண்ணி தான் ஒரு 100% அக்யூரேட்டான பலன்களை சொல்ல முடியும். இருந்தாலும் நான் சொல்லக்கூடிய இந்த பலன்கள் வந்து 80% கரெக்டாக தான் இருக்குங்க. சரிங்க. இந்த 2026 ஆண்டு எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப 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 நல்லா இருக்குது. கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் இது வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரான வருடம் தான். எந்தவித பாதிப்புகளும் இல்லை. கோச்சாரத்தில் எல்லா கிரக நிலைகளுமே ரொம்ப ரொம்ப சாதகமாக இருக்குது. எதுக்கு? காசு பணம் சம்பாதிக்க. இப்போது குரு வந்து ஆல்ரெடி உங்களுக்கு 10ஆம் இடத்துல இருக்கார். இது வந்து என்னென்னா 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, தொழிற்சானத்தில் இருக்கார், 6ஆம் இடத்தை பார்க்குறாரு, 4ஆம் இடத்தை பார்க்குறாரு. அதுக்கப்புறம் 11ஆம் இடத்துக்கு வருவார். உங்கள் ராசிக்கு ஜூன் மாதத்துக்கு மேலே 11ஆம் இடத்துக்கு வர்றாரு. 11ஆம் இடத்துக்கு வந்து என்ன பண்ணுறாரு? லாபஸ்தானம், குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய ஸ்தானம், அதுக்கு வராரு. 5 பார்க்குறாரு. அதிர்ஷ்டத்தை கொடுக்கறதுக்குனே குரு வராரு. அதுக்கப்புறம் 7ஆம் இடத்தை பார்க்குறாரு. சரி, சனி 7ஆம் இடத்துலேருந்து கண்டகச்சனி தானே அப்படின்னு நீங்கள் நினைக்காதீங்க. 7ல் சனி திக்பலம். கன்னியா ராசிக்கு சனி நல்ல செய்வார். ராகு 6ஆம் இடத்துல இருக்குது, கேது வந்து 12ஆம் இடத்துல இருக்குது. அதனால் எந்தவித பிரச்சனையும் இல்லை. உங்களுக்கு மற்ற கிரகங்கள் எல்லாமே மாறிக்கிட்டே இருக்கும். கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் கிரக நிலைகள் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா ஸ்டார்ட் பண்ணணும். உங்களுடைய ஒர்க்கு, உங்களுடைய பிளானு எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ணிடுங்க. சக்ஸஸ் ஆயிரும். ஸ்டார்ட் பண்ணிட்டாலே தெரியாது சக்ஸஸ் ஆஹா அப்படிங்க நினைக்கக்கூடிய அமைப்பை தான் உருவாக்கி கொடுக்கும். ஏன்னா அவ்வளோ அற்புதமான நிலைகள் தான் உங்களுக்கு. பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா கன்னியா ராசி, கன்னியா லக்னங்களே வந்து
சாதனையாளராக வரக்கூடிய அமைப்புகள். அதாவது அவங்களுடைய பிஸ்னஸ்ஸு, கெரியரை க்ரோத் பண்ணுறது தான் எந்நேரமும் நினச்சிட்ருப்பாங்க. எப்படி சம்பாதிக்கலாம், எப்படி டெவலப் ஆகலாம் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கும். இதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, மிதுனம், கன்னி 2க்குமே அதிபதி புதன் தான். இதில் கன்னியா ராசி அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா காலபுருஷனுக்கே 6ஆக வருதுல்ல, அதனால தான் இந்த அமைப்பு. அப்புறம் புதன் வந்து ஆட்சி உச்சம் பெறக்கூடிய ராசியும் கன்னியா ராசி தான். அதனால தான் அவங்க வந்து எந்த பிஸ்னஸாக இருந்தாலும் சரி அதில் அப்டேட்டடாக இருப்பாங்க. எந்த உத்தியோகம், எந்த ஒரு ஃபீல்டாக இருந்தாலும் சரி அதில் அப்டேட்டடாக இருப்பாங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு ரொம்ப ரொம்ப அருமையாக இருக்குது. தொழிலை பொறுத்த வரைக்கும் புதுசாக நான் தொழில் ஆரம்பிக்கலாமான்னா ஆரம்பிக்கிறதுக்கு பர்ஃபெக்டான டைம் 2026 தான். இதில் எந்தவித சந்தேகமுமே உங்களுக்கு வேண்டாம். சரி, ஆல்ரெடி நான் பிஸ்னஸ் வச்சுருக்கேன், எனக்கு எப்படி போகும் அப்படின்னா ரொம்ப சூப்பராக போகும். குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாரு 10லிருந்து. தொழில் மூலிமா நல்ல வருமானம், நல்ல லாபம், நிரந்தர வருமானம் இது எல்லாமே கிடைக்கும். புதுசாக தொழில் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு பார்ட்னர்ஸ் கிடைப்பாங்க. 7 கூடையவர் தான் உங்களுக்கு 10ல் இருக்கார். பார்ட்னரை குறிக்கக்கூடியது. அப்போ பார்ட்னர் மூலிமா, அதாவது ஒரு நல்ல பார்ட்னர் போட்டு அது மூலிமா வருமானம் வருது, அது மூலிமா பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது, இது எல்லாமே இருக்கும். கன்னிராசிக்காரங்க எப்போவுமே உழைப்புக்கு தயங்கவே மாட்டாங்க. நல்ல உழைப்பை போடுவாங்க. ஆனால் அதுக்குண்டான நல்ல பலன்களும் உங்களுக்கு இந்த வருடம் கிடச்சிரும். லாபம்னா குபேரனுக்கு ஒப்பானது. அதே மாதிரி குபேரனுக்கு ஒப்பான நிதிநிலையை குறிக்கக்கூடிய அமைப்புகள் இந்த வருடம் உங்களுக்கு வருது. குரு 11ல் வராரு. அதனால் நல்ல அமைப்புகள். நீங்கள் எந்த ஒரு விஷயத்துக்குமே கவலைப்பட வேண்டாம். நல்ல லாபம் அப்படிங்கிறதும் உறுதியாக உண்டு. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கு இது சூப்பரான டைமு. 6 குரு பார்க்குறது மட்டும் கிடையாது, 6 கூடையவர் 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்கார். உங்கள் ராசியை பார்த்துறாரு. வேலையில் ஏதாவது பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய ஜனன நட்சத்திரத்தில் உத்திரம், அஸ்தம், சித்திரை இதில் எது உங்கள் நட்சத்திரமோ அந்த நட்சத்திரத்தில் ஒருத்தருக்கு சாப்பாடு வாங்கி கொடுங்க. தெரியாத நபர்கள், அது வாமச்சான் சாப்பாடு வாங்கி கொடுக்குறேன்னு உங்கள் ஃப்ரெண்டுக்கே கூட்டிகிட்டு போய் பண்ணுறது வந்து அன்னதானம் கிடையாது. அன்னதானம் என்னென்னா, உங்களுக்கு ரத்த சம்பந்தம் இருக்கக்கூடாது, நண்பர்கள் இருக்கக்கூடாது, சொந்தக்காரங்க இருக்கக்கூடாது. தெரியாத நபர்கள் உண்மையாலுமே பசியில் வாடிட்டுருக்கவங்களுக்கு பிரியாணி கேட்டால் கூட வாங்கி கொடுங்க. 2 இட்லி போதுன்னு கேட்டால் அவங்களுக்கு இட்லியை வாங்கி கொடுத்துருங்க. அவங்களுக்கு என்ன வேணுமோ ஒருவேளை ஒருத்தருக்கு வாங்கி கொடுத்தாலே அது மிகப்பெரிய அன்னதானம் தான். சட்டி நிறைய சோறை எடுத்துகிட்டு போய் கொடுத்து அதை வேஸ்ட்டு பண்ணுறதுக்கு பேரில் அன்னதானம் இல்லை, அன்ன தோஷமாக மாறிடும். அதனால் அதை செய்ய வேண்டாம். பொதுவாகவே வந்து உத்தியோகத்திற்கு நல்ல ப்ரமோஷன் கிடைக்கும். இது வரைக்கும் உங்களோட பேர் வந்து வெளியில் பேசப்படலைனாலும் நல்ல பாராட்டு, அங்கீகாரம், ஒரு நல்ல அமைப்புகள் கொடுக்கும். அதே மாதிரி உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய அமைப்புகள், நல்ல இணக்கமான ஒரு சூழ்நிலை, பாராட்டு கிடச்சி உங்களுக்குன்னு ஒரு நல்ல பதவி கிடைக்கும். பதவி உயர்வு கிடைக்குங்க. உத்தியோகத்தில் இருக்கவங்களுக்கும் இது ரொம்ப அருமையாக இருக்குது. வெளியில் போய் நான் வேலை பார்க்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா கட்டாயம் பார்க்கலாம். நிறைய பேருக்கு வந்து வேலையில் மாற்றங்கள் இருக்குது. ஒரு இடத்துல போய் நம்ம வேலை பார்த்தா, இந்த கம்பெனியில் போய் வேலை பார்த்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நீங்கள் நினச்சிட்டு அது ஒரு ட்ரீமாக வச்சிட்ருப்பீங்கள்ல, அதெல்லாமே இந்த காலகட்டத்தில் நிறைவேறக்கூடிய அமைப்புகள் இருக்குது. இது வந்து என்னென்னா ரொம்ப அதாவது உத்தியோகத்தில் உங்களுடைய கெரியரை க்ரோத் பண்ணுறது, பிஸ்னஸாக இருந்தாலும் சரி, அது ஜாபாக இருந்தாலும் சரி, க்ரோத் ஆகிறது, வளர்ச்சி, வெற்றி, சக்ஸஸ், இது எல்லாமே இந்த வருஷம் உங்களுக்கு இருக்குது. சரிங்க. அதே மாதிரி ஏற்றுமதி இறக்குமதி அந்த தொழில்களுக்கு ரொம்ப சூப்பருங்க. உத்தியோகம்னா ஐடி ஃபீல்டு சம்மந்தப்பட்ட இருக்கவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரு. அதே மாதிரி 3ஆம் இடத்தையும் குரு பார்க்குது உங்களுக்கு. ஜூனுக்கு மேலே ரியல் எஸ்டேட் பிஸ்னஸில் நல்ல காசு பணம் சம்பாரிச்சிடலாம். இப்போ இருந்தே நீங்கள் தேடி ரொம்ப டயர்டாயிருவீங்க, என்னடா இந்த இடவே முடிய மாட்டேங்குதுன்னு. ஆனால் பல கோடி சம்பாதிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் குரு கொடுத்துடுவார். கன்னியா ராசியில் யாரெல்லாம் ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ் பண்ணுறீங்களோ அவங்களுக்குலாம் பல கோடி சம்பாதிக்கக்கூடிய அமைப்புகள் இருக்குங்க. தவற விடாதீங்க. அதே மாதிரி வந்து படிக்கக்கூடியவங்களுக்கு வந்து படிப்பில் நல்ல ஆர்வம் கிடைக்கும். படித்து அவங்க அதாவது தன்னிலை உணர்ந்து படிக்கக்கூடிய அமைப்புகளை மாறும். நல்ல புத்தி கூர்மை, நினைவாற்றல் இது எல்லாமே இருக்கும். அதாவது உயர்கல்வி படிக்கிறவங்களுக்கு நல்ல வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு நினச்சி படிப்பாங்க. அதே மாதிரி நல்ல கேம்பஸில் செலக்ட் ஆகி பிளேஸ்மெண்ட்டு, நல்ல பக்கமாக பிளேஸ்மெண்ட்டு, ஒரு நல்ல உத்தியோகம் கிடச்சிரும். குரு 4ஆம் இடத்தை பார்க்குது, சனியும் 4ஆம் இடத்தை பார்க்குது, பதவிஸ்தானத்தை பார்க்குது. இந்த வருடம் அரசாங்க உத்தியோகம் உறுதியாக உங்களுக்கு உண்டு. கன்னியா ராசியில் இருக்கவங்க யாரெல்லாம் கவர்மெண்ட் எக்ஸாமுக்கு ட்ரை பண்ணுறீங்களோ அவங்க எல்லாமே ஒரு நல்ல அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. பதவி ஸ்தானத்தை சனியும் பார்க்குது, குருவும் பார்க்குது. அப்போ அரசாங்க பதவி அப்படிங்கிறது உறுதியாக உங்களுக்கு இருக்குது. நிறைய நன்மைகள் தான் உங்களுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. அதனால் நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே ஹெசிடேட் பண்ணாதீங்க. ஒவ்வொரு விஷயத்தையும் முயற்சி பண்ணி அதில் சக்ஸஸ் ஆகிடும். சக்ஸஸ் அப்படிங்கிறது இந்த வருடம் உங்களுக்கு உறுதி செய்யப்பட்டதுங்க. அதனால் எடுக்கக்கூடிய எல்லா விஷயமுமே உங்களுக்கு சக்ஸஸ் தான். அதனால் நீங்கள் கவலையப்படாதீங்க. நீங்கள் ஆனால்
நீங்கள் என்ன பண்ணணும், முயற்சி பண்ணணும். சனியுடைய பார்வை என்ன பண்ணும் அப்படின்னா, எல்லா விஷயத்துக்கும் சோம்பேறித்தனம், அதே மாதிரி உங்களுக்கு நீங்களே வந்து நெகட்டிவாக திங்க் பண்ணுறது, பாசிட்டிவாக நீங்கள் திங்க் பண்ணி தான் போயிட்டுருப்பீங்க இவ்வளோ வருஷம். இந்த சனியோடைய பார்வை என்னென்னா புலம்பலை கொடுத்துரும், அதே மாதிரி ரொம்ப சோம்பேறித்தனத்தை கொடுத்துரும். நீங்கள் 6 மணிக்கு எந்திரிக்கணும்னு நினைப்பீங்க, ஆனால் எந்திரிக்க முடியாது. 1 மணி நேரம் கால தாமதமாகி தான் எந்திரிப்பீங்க. அந்த மாதிரி சனி வந்து சோம்பேறித்தனத்தையும் கால தாமதத்தையும் பண்ணுவார். அதனால் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும், சுறுசுறுப்பாக்கணும், செல்ஃபாக மோட்டிவேட் பண்ணிக்கணும். அதே மாதிரி வந்து வீடு கட்டக்கூடிய அமைப்புகள், வாகனம் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. 4ஆம் இடத்தை சனி பார்க்குறதுனால வீடு அமைகிறதுல கொஞ்சம் கால தாமதங்கள் ஏற்பட்டாலுமே நல்ல வீடாக உங்களுக்கு அமைகிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குருவோடைய பார்வையும் இருக்குது. கட்டாயம் ஜூன் மாதத்துக்குள்ளே ஒரு வீடு வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள்லாம் உங்களுக்கு இருக்குது. கடன் ரீதியாக இருக்கக்கூடிய பிரச்சனைக்கு ஒரு நிவர்த்தி இருக்குங்க. சில பேருக்கு பிஸ்னஸ் அமைகிறதுக்கு ஒரு இது பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் கிடைக்கும். கடன் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கடன் கிடைக்கும். அதே மாதிரி பேங்க்கில் லோனுக்குலாம் அப்ளை பண்ண ஈஸியாக வந்து ப்ராசஸ் ஆகி ரிஜெக்ட் ஆகிருந்துச்சுன்னா இப்போல்லாம் ஈஸியாக கிடச்சிறதுக்கு உண்டான அமைப்பு இருக்குது. ஹெல்த் ரிலேட்டடாக பிரச்சனைகளை உண்டு பண்ணும். வாழ்க்கையில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டுமே பேலன்ஸ் தான். ஒன்று பொருளாதாரம் உயரும்போது ஹெல்த்து கீழே போயிடும். அதனால் ஹெல்த்துக்கும் கான்சியஸாக இருந்துக்கோங்க. அதனால் மருத்துவ செலவு அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது, விரயம் அப்படிங்கிறது இருக்குது. அதனால் நீங்கள் அதை சுப விரயமாக மாற்றிக்கங்க. ஹெல்த்தில் ஏதாவது ஒரு பிரச்சனைனா உடனடியாக மருத்துவரை கலந்து ஆலோசிச்சிங்க அப்படின்னா நல்லது. இல்லைன்னா அது பெரிய விளைவுகளை கொண்டு விட்டுரும். உங்களுக்கு அஷ்டமாதிபதி செவ்வாய் 6ஆம் இடத்துல ராகுவோடு சேருவார். அந்த காலகட்டத்தில் அது வந்து பிப்ரவரி எண்டு டு மார்ச் வரைக்கும் அந்த காலகட்டத்தில் ரொம்ப முக்கியமாக பார்த்துக்கோங்க. வண்டி வாகனங்களில் போகும்போதும் சரி, அதாவது இரத்த காயங்கள் ஆகிறது, ஒரு திடீர்னு ஒரு விபத்து ஆகிறது, மருத்துவ விரயம் அப்படிங்கிறது உறுதியாக இருக்குது. அதனால் ரொம்ப கவனமாக இருங்க, ரொம்ப கவனமாக இருங்க. அஷ்டமாதிபதி செவ்வாய்ங்க, அதனால தான் நான் இவ்வளோ தூரம் சொல்கிறேன். சில பேருக்கு சர்ஜரி இந்த மாதிரி கண்டங்களையும் கொடுத்துரும். அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். சனியும் செவ்வாயும் 7ஆம் இடத்துல இருக்குங்க, சேரப்போகுது. அது எப்போனா மார்ச் எண்டுக்கு அப்புறம், அதாவது ஏப்ரல்லேருந்து வந்து மே மாதம் வரைக்கும் இந்த 48 நாளுக்கு வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் சனியும் செவ்வாயும் சேர்ந்து இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், இந்த பிரச்சனைகளை அனுபவிப்பீங்க. அதாவது போராட்ட வாழ்க்கையை கொடுத்துரும். இந்த காலகட்டத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ஏன் அப்படின்னா விபத்து கண்டங்களோ அல்லது வந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் ஏதாவது ஒரு மிஷினரி இயக்குறீங்கன்னா அதில் அசால்ட்டாக இருக்கனால விபத்து ஆகிறது, கை காலில் பிரச்சனை ஆகிறது, தீக்காயங்கள் ஆகிறது, இந்த மாதிரி அமைப்புகளை கொடுத்துரும். அப்புறம் கணவன் மனைவி வாக்குவாதங்கள், இந்த மாதிரி சண்டை சச்சரவுகளை கொடுத்துருனால கவனமாக இருக்கணும். பொதுவாக கன்னியா ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு 11ஆம் இடத்துக்கு வரதுனால மூத்த சகோதரன் வழி ஆதரவுகள், இளைய சகோதரன் வழி ஆதரவுகள், சகோதரன் சகோதரி வழி ஆதரவுகள் கிடைக்கும். உங்களுக்கு பூர்வீகத்தில் இருந்த பிரச்சனைகள்லாம் நீங்கி உங்களுக்கு உண்டான பாக பிரிவினை தன்னால் நடந்துடும். அதே மாதிரி வந்து சொத்து சேர்க்கை அப்படிங்கிறது உறுதியாக உண்டு. பெண்களை பொறுத்த வரைக்கும் புதுசாக ஒரு விஷயத்தை செய்கிறது, செல்ஃபாக எம்ப்ளாய்டாக இருக்கவங்களுக்கெலாம் மிகப்பெரிய லெவலில் க்ரோத் இருக்குது. இவ்வளோ நாளாக ஒரு ஆதரவு கிடச்சிருக்காது, இப்போ ஒரு நல்ல ஆதரவுகள், குடும்பத்தாரே உங்களுக்கு பக்கபலமாக இருந்து நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் மோட்டிவேட் பண்ணி உங்களை ஒரு சாதனையாளராக ஆக்கிடுவாங்க. உங்களை பார்த்து நல்ல சந்தோஷப்படுவாங்க, பாராட்டுவாங்க, புகழ்ந்து தள்ளிடுவாங்க. கணவன் மனைவியிடையே பிரச்சனைகள் இருக்கும் கட்டாயம். கணவனாக இருந்தால் மனைவிக்கிட்டையும், மனைவியாக இருந்தால் கணவனுக்கிட்டையும் ஒருத்தர் அட்ஜஸ்ட் பண்ணி நடக்கிறது ரொம்ப முக்கியம். முக்கியமாக சனியும் செவ்வாயும் சேரக்கூடிய அந்த காலகட்டத்தில் கன்னியா ராசிக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி போகிற திறம், அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டுன்னு சொல்ல முடியாது, ஒரு தப்பை செய்கிறாங்க அப்படின்னா அதை ஒத்துக்க மாட்டாங்க. ஏன்னா புதன் உச்சமாகக்கூடிய ராசி. ஸோ நான் செய்கிறது தப்புன்னே ஒரு சிலருக்கு தெரியாது. ஒரு சிலர் வந்து நான் எங்கெங்கே தப்பு செஞ்சேன் அப்படின்னு சொல்லுவாங்க. தப்பு செய்யவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணுவாங்க, ஒத்துக்கவும் மாட்டாங்க. ஸோ உங்களோட தவறுகளை என்றைக்கு நீங்கள் உணர்றீங்களோ அன்றைக்கி நீங்கள் சக்ஸஸ் ஆயிடுவீங்க. ஸோ அதனால் வெட்டியாக ஈகோ பார்க்காம வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கு உண்டான விஷயங்களை நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஈஸியாக சக்ஸஸ் ஆகிடுவீங்க. திருமண பிராப்தம் இருக்கா அப்படின்னா 7ஆம் இடத்துக்கு குரு பலமும் இருக்குது, 7ல் சனியும் இருக்குது. அதனால் இந்த டைமில் நீங்கள் கல்யாணம் பண்ணிங்கன்னா வாழ்க்கை முழுவதுமே அவங்க தான் உங்கள் வாழ்க்கை துணையாக இருப்பாங்க. எந்தவித பாதிப்புகளும் இருக்காது. சனி இருக்கனால எந்தவித பாதிப்பும் இருக்கா, அதனால் கவலைப்படாதீங்க. கலத்திரம் அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு நல்லா இருக்குது. திருமணத்தில் ஏதாவது தடைகள் இருக்குது அப்படின்னா நீங்கள் காலபைரவர் வழிபாடு பண்ணுங்கள். சனிக்கிழமை காலபைரவர் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் பண்ணிங்க அப்படின்னா திருமணத்தில் இருக்கக்கூடிய தடை தாமதமெல்லாம் நீங்கி உடனடியாக திருமணம் நடக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. குருபலம் வரதுனால தான் இந்த விஷயங்களை சொல்கிறேன். அதுவும் இல்லாமல் குரு 11லிருந்து 5ஐயும் பார்த்துருதுங்க. அதனால் நல்ல அமைப்புகள் தான். உங்களுக்கு நீங்கள் விருப்பப்பட்ட திருமணம், விரும்பிய நபரையே மனம் முடிக்கிறதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது.
காதல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், பிரேக்கப் ஆன விஷயங்கள்ல மீண்டும் சேர்றதுக்கு உண்டானது. உங்களுக்கு நீங்கள் சண்டை போட்டு பிரிஞ்சிருப்பீங்க, திரும்ப மறுபடியும் சேர்றதுக்கு உண்டான அமைப்புகள்லாம் கொடுத்துரும். அதே மாதிரி வந்து குரு வந்து 7ஆம் இடத்தை பார்க்குதுங்க. கணவனும் மனைவியும் ஒருவருக்கொருவர் இந்த காலகட்டத்தில் சப்போர்ட்டடாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய கெரியர் இன்னும் ரொம்ப ஈஸியாக டெவலப் ஆயிரும். நினச்ச விஷயங்கள் எல்லாமே, ஆசை அபிலாசைகளை சாதிக்க முடியும். காசு பணத்தை கோடிகளாக குமிச்சிடலாம். நீங்கள் லட்சம்தான் உங்களுக்கு வந்துட்டுருக்கு அப்படின்னா 2 பேரும் சேர்ந்து செயல்பட்டால் கட்டாயம் கோடிகளை குமிச்சிடலாம். அந்தளவுக்கு அமைப்புகள் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்க. சரிங்க, இந்த காசு பணம்லாம் சம்பாதிக்கிறது அப்படின்னா ஒரு நல்ல இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க. ஒரு இடமா வாங்கி போடுறதோ அல்லது ஒரு கோல்டாக எடுத்து வைக்கிறது, இந்த மாதிரி உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணுங்கள். பரிச்சயம் இல்லாத விஷயங்களை இன்வெஸ்ட் பண்ணாதீங்க. தெரியாத நபர்கள், அறிமுகம் இல்லாமல் ஆசைப்பட்டு ஒரு பக்கம் போய் இன்வெஸ்ட் பண்ணிங்கன்னா அது வராது. ஸோ அதையும் நீங்கள் பார்த்துக்கணும். பொதுவாகவே பொருளாதார வாழ்க்கை ரொம்ப சிறப்பாகவும் உயர்வாகவும் இருக்குது. அதே மாதிரி தாயாருடைய தேக ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்துங்க. அவங்களுக்கு சிறு சிறு மருத்துவ செலவுகள், பிரச்சனைகள்லாம் வர்றதுக்கு உண்டான அமைப்புகள் இருக்குது. நீண்ட தூரம் பிரயாணம் பண்ணுறது, ஒரு கோவில் யாத்திரைகளுக்கு செல்வது, புனித காரியங்களில் ஈடுபாடு பண்ணுறது, தான தர்மங்கள் செய்கிறது, இது எல்லாமே உங்களுக்கு நடக்கும். அதே மாதிரி வந்து குரு 11ஆம் இடத்துல இருக்கனால செல்வ செழிப்பான வாழ்க்கையை தான் நடத்தி கொடுக்கும். முக்கியமாக யாருக்கெல்லாம் குரு தசை இருக்கோ அவங்களுக்கெல்லாம் ரொம்ப சூப்பரான டைமு இது. இந்த டைமை, இந்த 2026 பயன்படுத்திக்கங்க. உங்களுக்கு வாழ்க்கையில் எது அதிர்ஷ்டம், இது நடந்தால் நல்லாயிருக்கும்னு ஆசைப்பட்டு ஏக்கமாக இருக்கும்ல, அத்தனை விஷயமே உங்களுக்கு நடந்துடும். அதனால் கவலையப்படாதீங்க. அதே மாதிரி வந்து சொத்து சேர்க்கை உறுதியாக உண்டுங்க. இந்த வருடம் வந்து உங்களுக்கு சொத்து சேர்க்கை உண்டு. புத்திர பாக்கியம் இருக்கா அப்படின்னா 5ஆம் இடத்துக்கு குரு பார்வை ஜூன் மாதத்துக்கு மேலே வருது. அதனால் புத்திர பாக்கியம் இருக்குது, சந்தான பிராப்தம் இருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அரசியல் துறையில் இருக்கவங்களுக்கு, அரசாங்க துறையில் இருக்கவங்களுக்குலாம் இது சூப்பரான டைமுங்க. 7ஆம் இடத்துல சனி பார்வை இருக்குது. அதே தான் நான் சொன்னதே தான். லஞ்ச லாவணியங்களை ஈடுபாடு பண்ணாதீங்க. சனி பார்க்கும்போது நீதி நேர்மையைத்தான் அவர் பார்ப்பார். ஆனால் பழக்க வழக்கங்களை ஏற்படுத்தி கொடுப்பாரு. நிறைய நபர்களுடைய பழக்க வழக்கங்கள் கிடைக்கும். அது மூலிமா நீங்கள் முன்னேறது, காசு பணம் பார்க்குறது, ஒரு கான்ட்ராக்ட் கிடைக்கிறது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்கள் சாதிச்சுக்க முடியும். ஆனால் லஞ்ச லாவணியங்களை தவிர்க்கிறது நல்லது. சனியோடைய பார்வை இருக்கனால சில வருடங்களுக்கு லஞ்ச லாவணியங்களை தவிர்த்துருங்க. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. நீங்கள் உண்டு, உங்கள் வேலை உண்டு. உங்களுடைய உயர் அதிகாரிகள் அழுத்தங்கள் வந்துச்சு அப்படின்னா கொஞ்சம் கூட யோசிக்காமல் ரிட்டனில் கொடுங்கன்னு கேளுங்க. அப்படி இல்லை, அப்படியான்னு உங்களை பழிவாங்க பார்க்குறாங்கன்னா வேறு இடத்துக்கு ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்ளை பண்ணுங்கள். மெடிக்கல் லீவ் போட்டு போயிடுங்க. நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு மன அழுத்தத்தினால் நீங்கள் மெடிக்கல் லீவ் போட்டு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சனி என்ன பண்ணுவார்னா அவங்கள பழி வாங்கிடுவார். யார் உங்களுக்கு அழுத்தத்தை கொடுக்குறாரோ அவங்கள பழி வாங்குவார். உண்மையாலுமே இது நடந்தது. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தருக்கு வந்து இது மாதிரி கவர்மெண்ட்டில் ஒரு முக்கியமான பதவியில் இருக்கிறவர், ஆனால் அவருக்கு ஹையர் அஃபிஷியல் இருப்பாங்க இல்லையா, அவங்க ரொம்ப ப்ரெஷர் கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க மாட்டிக்குவாங்க. செஞ்சால் இவங்களுக்கு நாளைக்கு பிரச்சனை வரும். என்ன பண்ணுறது, ப்ரெஷர் மேலேருந்து இருக்குது. அப்போ என்கிட்ட என்ன சஜஷன் கேட்டாங்க, என்ன பண்ணுறதுனே தெரியல அப்படின்னு. கட்டாயம் உங்களுக்கு பிரச்சனை வரும். தசாபுத்தியும் சரியில்லை, கோச்சாரமும் சரியில்லை. மெடிக்கல் லீவ் போட்டு போயிருங்க, எஸ்கேப் ஆயிருங்க. நெஞ்சு வலிக்குதுன்னு ஹாஸ்பிட்டலில் அட்மிட் ஆயிருங்க சார்னு. அதே மாதிரியே ஆனார். கரெக்டாக வந்து யார் அழுத்தம் கொடுத்தாரோ அவர் அரெஸ்ட் ஆகிட்டார். இது வந்து கண் முன்னாடியே நான் பார்த்தேன். அதனால தான் இந்த இதெல்லாம் உங்களுக்கு சொல்கிறேன். சில பேர் வந்து இதை தெரியாமல் உயர் அதிகாரிகள்கிட்ட நல்ல பேர் எடுக்கணும்னு சொல்லிட்டு சில விஷயங்களை வரம்புக்கு மீறி, அதாவது அந்த ரூல்ஸுக்கு மீறி வந்து செய்யும்போது அதுக்குண்டான பனிஷ்மெண்ட்டும் ஈஸியாக கிடச்சிட்டு ஜெயிலுக்கும் போயிடுறாங்க. அதனால் இதிலெல்லாம் கவனமாக இருங்க. கன்னியா ராசிக்கு வந்து உத்தியோகமோ அல்லது ஒரு பிஸ்னஸோ இல்லைன்னா அவங்களால உயிர் வாழவே முடியாது. அந்தளவுக்கு இருப்பாங்க. கடைசி வரைக்கும், சாகிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே இருப்பாங்க. அதுதான் கன்னியா ராசிக்காரங்க. அதுக்காகத்தான் இவ்வளோ தூரம் நான் பாடுபட்டு சொல்கிறது. கிடச்ச ஒரு விஷயத்தை தக்க வச்சுக்கோங்க. அதே மாதிரி கலைத்துறையில் இருக்கவங்களுக்கு நல்ல அமைப்புகள் இருக்குது. எதை தொட்டாலும் வெற்றி, மிகப்பெரிய லெவலில் சாதிக்கக்கூடியது. அதேமாதிரி அவார்டு, விருதுகள்லாம் கிடைக்கக்கூடியது, பேர் புகழ் பரவுறது, காசு பணம் நல்லா சம்பாதிக்கிறது, இந்த மாதிரி அமைப்புகளை ஏற்படுத்தி கொடுத்துரும். அரசியல்வாதிகளுக்கு, கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, சனியோடைய பார்வை இருக்குது. இந்த சனியோடைய பார்வை இருக்கும்போது மிகப்பெரிய லெவலில் பிரபலியம் அப்படிங்கக்கூடிய விஷயங்கள்லாம் கிடைக்காது. அரசியல்வாதிகளுக்கு, அதாவது கன்னியா ராசியில் இருக்கவங்களுக்கு சனி 7ஆம் இடத்துல திக்பலமாக இருக்காருங்க. ஆனால் 4ஆம் இடத்தை பார்த்துறாரு. சனியோடைய பார்வை வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிரசித்தியாக இல்லை. அப்புறம் வந்து உங்களுக்கு குருபலமும் மறைய போகுது. அப்போது உங்களுக்கு நல்ல பதவி கிடைக்கணும் அப்படின்னா நீங்கள் வழிபாடுகள் பண்ணுங்கள், தெய்வ வழிபாடு பண்ணணும். பூஜை, பரிகாரங்கள், யாகங்கள் இதெல்லாமே வளர்த்துக்கோங்க.
கால சூழ்நிலைகள் கொஞ்சம் சரியில்லை. சனியோடைய பார்வை ஒரு கசப்பை ஏற்படுத்தி கொடுத்துரும். குருவோடைய பார்வை, சுக்கிரனோட பார்வையெல்லாம் மக்கள் மனசில் உங்களுக்கு ஈர்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கும். மக்கள் வந்து ஐயோ இவருக்கு தான் ஓட்டு போடணும், இவர் ரொம்ப நல்லவருங்கிற எண்ணத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆனால் சனி வந்து உங்களை வில்லனாக வந்து காமிச்சிரும். ஸோ நீங்கள் செய்யக்கூடிய விஷயம் வந்து நல்லதுக்கு செஞ்சாலும் அதை அப்படியே ஆப்போசிட்டாக மாற்றி மீடியாலெலாம் வந்து உங்களை வந்து என்னென்னா நெகட்டிவாக போர்ட்ரேட் பண்ணிடுவாங்க. அப்புறம் நீங்கள் பேசும்போது மீடியாவில் பேசும்போது ஏதாவது தெரியாமல் நீங்கள் பாட்டுக்கு கரெக்டாக பேசுகிறேன்னு நினச்சிட்டு ஏதாவது ஒரு வார்த்தைகளை விட்டுருவீங்க. அது ட்ரோல் ஆயிரும். அதுக்கப்புறம் ஒரு பெரிய லெவலில் உங்களுக்கு சப்போர்ட் கிடைக்காது. கட்சி தலைமையிடம் உங்கள் மேலே அதிருப்தி ஆயிடுவாங்க. உங்களுக்கு இருக்கக்கூடிய பதவிகளை தட்டி பிடுங்கி எடுக்கிறதுக்கு பக்கத்துலேயே நின்றுட்டுருப்பாங்க ஆட்கள். ஸோ அதனால் கவனமாக இருங்க. அரசியல்வாதிகள் ரொம்ப கவனமாக இருக்கணும். கன்னியா ராசியில் இருக்கக்கூடிய அரசியல்வாதிகளுக்கு ஏதாவது பரிகாரங்கள் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். கட்டாயம் நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். பொதுவாகவே பெண்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குது. நீங்கள் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயமும் ரொம்ப சக்ஸஸ் ஆகுங்க. ஆடை ஆபரண சேர்க்கை இருக்குது. வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய அமைப்புகள் இருக்குது. மொத்தத்தில் காசு பணத்தை சம்பாதிக்கிறதுக்கு இது சூப்பரான டைமு. நிறைய க்ரோத் ஆகக்கூடிய விஷயங்கள் தான் உங்களுக்கு நடக்க போகுது. கன்னியா ராசியை பொறுத்த வரைக்கும் ஹெல்த் ரீதியாக அதே மாதிரி வண்டி வாகனங்களில் போகும்போது ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. மற்றபடி எல்லா விஷயமும் ரொம்ப நல்லா இருக்குது. காசு பணம் சேர்க்கறதுக்குலாம் இது சூப்பரான வருஷம். பிளான் போட்டு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துங்க. எல்லாமே தொட்டதெல்லாமே சக்ஸஸ் ஆகும். இதில் ஏதாவது சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் கேளுங்க. கட்டாயம் நான் ஆன்சர் பண்ணுறேன். நம்மளுடைய சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.